வணக்கம். இது ஈரோ தமிழின் இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் ஜெனிஃபர் ஹசன். முதலில் தலைப்புச் செய்திகள். கிவுலோயா சிங்கள குடியேற்ற திட்டத்திற்கு எதிராக மக்களை அணிதிரட்டும் செயற்பாடுகள் ஆரம்பம். டித்வா புயலினால் வீடுகளை இழந்த மக்களுக்கு வீடுகளை அமைக்க காணிகளை கோருகிறது அரசாங்கம். அரச வைத்திய அதிகாரிகள் பணிப்புறக்கணிப்பு, நோயாளர்கள் அவதி. மனித உயிர்களுடன் விளையாடுவதை கைவிடுங்கள், அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்திற்கு அரசாங்கம் எச்சரிக்கை. வரலாறு காணாத தங்கத்தின் விலை அதிகரிப்பு தொடர்பான விரிவான செய்திகள். கிவுலோயா திட்டம் வவுனியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு பாரிய பின்விளைவை ஏற்படுத்தக்கூடும் என நாங்கள் சந்தேகிக்கிறோம் என பாராளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் தெரிவித்துள்ளார். வவுனியாவில் உள்ள இலங்கை தமிழரசு கட்சியின் அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். வவுனியா வடக்கில் மேற்கொள்ளப்பட உள்ள கிவில் ஓயா திட்டம் தொடர்பாக பொது அமைப்புகள் ஒன்று கூடி கலந்துரையாடல் ஒன்றை இன்று முன்னெடுத்தது. இந்த கலந்துரையாடல் தமிழரசு கட்சியின் அலுவலகத்தில் இடம்பெற்றது. இதில் உள்ளூராட்சி மன்றங்களின் தலைவர்கள், உறுப்பினர்கள், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டிருந்தனர். குறித்த கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த பாராளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம், இந்த திட்டம் தொடர்பாக வவுனியா மற்றும் முல்லைத்தீவு மாவட்ட மக்களுக்கு பல சந்தேகங்கள் உள்ளன. இந்த விடயத்தில் அரசாங்கம் வெளிப்படைத்தன்மையுடன் செயற்பட வேண்டும் என்று நாங்கள் மாவட்ட அபிவிருத்தி கூட்டங்களிலும் அமைச்சர்களிடமும் கேட்டிருந்தோம். இந்த திட்டம் வவுனியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு பாரிய ஒரு பின்விளைவை ஏற்படுத்தக்கூடிய திட்டமாக நாங்கள் சந்தேகப்படுகின்றோம். கிவில் ஓயா திட்டம் தொடர்பாக எமக்கு இருக்கும் சந்தேகங்கள் அரசாங்கம் தெளிவுபடுத்தப்படவில்லை. எனவே நாங்கள் அதனை எதிர்க்கின்றோம். இது தொடர்பாக அனைத்து தமிழ் கட்சிகளோடும் அண்மையில் நாம் கலந்துரையாடல் ஒன்றை நடத்தியிருந்தோம். அனைத்து தமிழ் கட்சிகளும் இந்த விடயத்தில் ஒரே நிலைப்பாடில் உள்ளனர். அதேவேளை இன்று வவுனியாவில் உள்ள பொது அமைப்புகளின் ஆலோசனைகளையும் பெற்றுள்ளோம். அவர்களும் இந்த திட்டத்தை எதிர்க்க வேண்டும் என்று உறுதியாக கூறியுள்ளனர். இதுகுறித்து வவுனியா வடக்கின் பொதுமக்கள், பொது அமைப்புகள், உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களுடன் நாளை கலந்துரையாடலை மேற்கொள்ள தீர்மானித்துள்ளோம். ஏற்கனவே எதிர்வரும் 20ஆம் தேதி காலை நெடுங்கேணியின் பேருந்து நிலையம் முன்பாக ஒன்று கூடுவதாக தீர்மானித்துள்ளோம். அது தொடர்பாக இறுதி அறிவித்தலை விரைவில் மக்களுக்கு வழங்குவோம் என்றார். டித்வா புயலினால் ஏற்பட்ட அனர்த்தத்தில் முழுமையான வீடுகள் சேதமடைந்த குடும்பங்களுக்காக வீடுகளை நிர்மாணித்துக் கொடுக்கும் திட்டம் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதுடன் குறித்த வீடுகளை நிர்மாணிப்பதற்கு தேவையான காணிகளை அன்பளிப்பு செய்வதற்கு நாடளாவிய ரீதியில் உள்ள நன்கொடையாளர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது. www.rebuildingsrilanka.gov.lk என்ற இணையதளத்தின் ஊடாக அல்லது 1800 என்ற தொலைபேசி இலக்கத்தை அழைப்பதன் மூலம் இது தொடர்பான மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்ள முடிவதுடன் காணி நன்கொடையாளர்களின் விவரங்கள் 0112331224 என்ற தொலைநகல் இலக்கத்திற்கு அனுப்பி வைக்க முடியும். அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட எந்த ஒரு பிரஜையையும் கைவிடாது அவர்களின் வாழ்க்கையை முன்னைய நிலையை விட உயரிய மட்டத்தில் மீண்டும் கட்டியெழுப்புவதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பாகும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அந்த மக்களுக்காக ரீபில்டிங் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்துடன் நேரடியாக கைகோர்க்குமாறு நாடாளவிய ரீதியில் அனைத்து நன்கொடையாளர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. சுகாதார அமைச்சருடன் முன்னர் இடம்பெற்ற கலந்துரையாடல்களின் போது தமது முன்மொழிவுக்கு அவர் எழுத்துமூல இணக்கம் தெரிவித்துள்ளதாகவும், எனினும் வாக்குறுதி அளித்தவாறு அதனை நடைமுறைப்படுத்த தவறியதனால் இவ்வாறு தொழிற்சங்க நடவடிக்கையில் செயற்பட நேரிட்டுள்ளதாக அரச வைத்திய அதிகாரிகளின் சங்கத்தின் பிரதான செயலாளர் வைத்தியர் பிரபாத் சுகதாச தெரிவித்துள்ளார். இந்த தொழிற்சங்க நடவடிக்கை காரணமாக நோயாளர் பராமரிப்பு சேவைகள் பாதிக்கப்படுமாயின் அதற்கு முழுமையாக சுகாதார அமைச்சும் சுகாதார அமைச்சருமே பொறுப்பு கூற வேண்டும் என அவர் சுட்டிக்காட்டினார். அவர் தமது கடமையை உரிய முறையில் நிறைவேற்றியிருந்தால் தமக்கு இவ்வாறு தொழிற்சங்க நடவடிக்கைகளுக்கு செல்ல வேண்டிய எந்தவித அவசியமும் ஏற்பட்டிருக்காது எனவும் அவர் இங்கு சுட்டிக்காட்டியுள்ளார். வைத்திய தொழிலை விசேட சேவை பிரிவாக கருதி நிபுணத்துவ வைத்தியர்கள், தர வைத்தியர்கள் மற்றும் நிர்வாகத்துறையில் உள்ள வைத்தியர்களை இனங்கண்டு அவர்களுக்கு விசேட சம்பள கட்டமைப்பொன்றை அறிமுகப்படுத்த சுகாதார அமைச்சர் வாக்குறுதி அளித்ததாகவும் அது பாராளுமன்ற வரவு செலவு திட்ட உரையில் குறிப்பிட்டு கன்சார்டில் பதிவு செய்யப்பட்டிருந்த போதிலும் இதுவரை அதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் கிடைக்கவில்லை எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டிருந்தார்.
டெட் கொடுப்பனவை இச்சைப்படுத்துதல், மேலதிக கடமை கொடுப்பனவை நிரந்தர கொடுப்பனவாக மாற்றி அதனை சம்பளத்துடன் சேர்த்தல் உள்ளிட்ட முன்மொழிவுகள் தொடர்பில் ஜனவரி 5ஆம் தேதிக்கு முன்னர் திரைசேரி அதிகாரிகளுடன் கலந்துரையாடல் ஒன்றை பெற்றுத் தருவதாக வாக்குறுதி அளிக்கப்பட்ட போதிலும் அதற்கு இதுவரை சாதகமான பதில் கிடைக்கவில்லை என வைத்தியர் பிரபாத் சுகதாச தெரிவித்துள்ளார். 2 நாட்கள் இடம்பெற்ற அடையாள பணி புறக்கணிப்புக்கு உரிய பதில் கிடைக்காத காரணத்தினால் தமது சுங்கம் இவ்வாறு 5 வழிமுறைகளினூடாக தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்க தீர்மானித்ததாகவும் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் கூறினார். எவ்வாறாயினும் இந்த தொழிற்சங்க நடவடிக்கையினூடாக அவசர நோயாளர்களுக்கு சிகிச்சை அளிப்பதில் எந்தவித சிக்கலும் ஏற்படாது எனவும் தமது சங்கம் நோயாளர்களின் உயிரை ஆபத்தில் வீழ்த்தாது எனவும் வைத்தியர் மேலும் தெரிவித்தார். இதேவேளை வைத்தியர்களின் பணி புறக்கணிப்பு குறித்து சுகாதார பிரதி அமைச்சர் ஹன்சக விஜயமுனி கருத்து தெரிவிக்கும் போது மனித உயிர்களுடன் விளையாட வேண்டாம் என அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்திற்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். மத்திய வங்கியின் அனைத்து பணத்தை வழங்கினாலும் கூட அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் அரசியல் நோக்கங்கள் நிறைவேறாது என பிரதி சுகாதார பிரதி அமைச்சர் கன்சக விஜயமுனி தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் அண்மையை நாடு முழுவதும் நடத்திய 48 மணி நேர வேலைநிறுத்தம் தொடர்பாக கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். அரசாங்கம் குறைந்தபட்ச அதிகாரத்தில் கூட இதுவரை பயன்படுத்தியதில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மருத்துவர்களின் பிரச்சினைகள் இருப்பதை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம் எனவும் அரசுக்கு கிடைக்கும் நிதி வசதிகளுக்கு ஏற்ப அந்த பிரச்சினைகளை தீர்க்க நடவடிக்கை எடுத்து வருகின்றோம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். சுமார் 100 ஆண்டுகளாக இயங்கி வரும் தற்போது பக்குவ நிலையை அடைந்திருக்க வேண்டிய ஒரு தொழிற்சங்கம் இவ்வளவு கட்டுப்பாடின்றி செயற்படுவது குறித்து கேள்வி எழுகிறது எனவும் தெரிவித்துள்ளார். நோயாளிகளை முன்வைத்து தங்களது கோரிக்கைகளை முன்னெடுக்க முயல்கின்றார்கள் எனவும் மனித உயிர்களுடன் விளையாட வேண்டாம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். பணிக்கு திரும்பி சேவை செய்யுமாறு நாங்கள் அவர்களிடம் கேட்டுக்கொள்கின்றோம் எனவும் சங்கம் இதுவரை தங்களால் செய்யக்கூடிய அதிகபட்ச நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். உலக சந்தையில் தங்கத்தின் விலை வரலாற்றில் முதல் முறையாக $5000 எல்லையை கடந்துள்ள நிலையில் இலங்கையிலும் இன்றைய தினம் தங்கத்தின் விலை அதிகரித்துள்ளது. இதற்கமைய நாட்டின் இன்றைய தினம் தங்கத்தின் விலை 12,000 அதிகரித்துள்ளது. செட்டியார் தெரு தங்க சந்தையின் தகவலுக்கு அமைய கடந்த வெள்ளிக்கிழமை 3,85,000 ரூபாயாக காணப்பட்ட 24 கேரட் 1 பவுண்ட் தங்கத்தின் விலை இன்றைய தினம் 3,97,000 அதிகரித்துள்ளது. அதே நேரம் கடந்த வாரம் 3,56,000 நிலவிய 22 கேரட் 1 பவுண்ட் தங்கத்தின் விலை இன்றைய தினம் 3,62,000 அதிகரித்துள்ளது. அமெரிக்காவின் மினியாபோலிஸ் நகரில் குடியேற்ற சோதனைகளின் போது ஒரு மாதத்திற்குள் 2வது அமெரிக்க குடிமகன் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் அமெரிக்கா முழுவதும் கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. 37 வயதான தீவிர சிகிச்சை பிரிவு செவிலியர் அலெக்ஸ் பிரட்டி கடந்த சனிக்கிழமை இடம்பெற்ற மோதலின் போது சுட்டுக் கொல்லப்பட்டார். அலெக்ஸ் பிரட்டி ஒரு உள்நாட்டு பயங்கரவாதி என்றும் அவர் 9 mm ரக துப்பாக்கியுடன் முகவர்களை தாக்க முயன்றதால் தப்பிப்பதற்காக சுட்டதாகவும் உள்நாட்டு பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது. எனினும் இவர் தனது கைபேசியின் முகவர்களின் படம் பிடிப்பது மட்டுமே தெரிகிறது. அவரிடம் துப்பாக்கி இருந்ததற்கான எந்த ஆதாரமும் காணொலியில் இல்லை என வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அலெக்ஸ் கையில் துப்பாக்கி ஏதும் இல்லை என்றும் அவர் ஒரு கைபேசி மட்டும் வைத்திருந்தார் என்றும் நேரில் பார்த்தவர்கள் மற்றும் அவரது குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். மினியாபோலிஸின் உறைபனி பொருட்படுத்தாது நூற்றுக்கணக்கான மக்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி அலெக்ஸ் பிரட்டிக்காக நீதி கோரி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். குடியேற்ற மற்றும் சுங்க அமுலாக்க பிரிவுக்கு எதிராக நியூயார்க், சிகாகோ, லாஸ் ஏஞ்சல் மற்றும் சான் பிரான்சிஸ்கோ போன்ற முக்கிய நகரங்களிலும் போராட்டங்கள் வெடித்துள்ளன. போராட்டக்காரர்கள் அலெக்ஸிற்கு நீதி வழங்கு மற்றும் ஐசிஇ பிரிவை ஒழிப்பும் என்ற வாசகங்கள் அடங்கிய ஸ்லோகங்களை ஏந்தியிருந்தனர். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். கிவுலோயா சிங்கள குடியேற்ற திட்டத்திற்கு எதிராக மக்களை அணி திரட்டும் செயற்பாடுகள் ஆரம்பம். டிட்வா புயலினால் வீடுகளை இழந்த மக்களுக்கு வீடுகளை அமைக்க காணிகளை கோருகிறது அரசாங்கம். அரச வைத்திய அதிகாரிகள் பணிப்புறக்கணிப்பு, நோயாளர்கள் அவதி. மனித உயிர்களுடன் விளையாடுவதை கைவிடுங்கள், அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்திற்கு அரசாங்கம் எச்சரிக்கை. வரலாறு காணாத தங்கத்தின் விலை அதிகரிப்பு. இத்துடன் ஈரோ தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி.